அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை, கோவை மாநகராட்சிகளில் ஒப்பந்தங்கள் வழங்கியதில் முறைகேடு நடந்ததாக கூறி முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் பெயர் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான விவரம். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சென்னை, கோவை மாநகராட்சிகளில் பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 98 கோடியே 25 லட்சம் ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்ததாக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த SP வேலுமணி உள்ளிட்டோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. SP வேலுமணிக்கு எதிராக ஆதாரங்கள் இல்லை என கூறி அவருக்கு எதிரான வழக்கை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வில் ஆதாரங்களை சேகரித்தால் அவருக்கு எதிராக மீண்டும் வழக்கு தொடரலாம் என தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் ஒப்பந்த முறைகேடு தொடர்பாக அரசு அதிகாரிகள் தனியார் நிறுவனங்களுக்கு எதிரான வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என புகார்தாரரான அறப்போர் இயக்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதி N. வெங்கடேஷ் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் மனுவில் முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு எதிராக ஆதாரங்கள் சேகரித்துள்ளதால் அவர் மீது வழக்கு தொடர சபாநாயகர் அப்பாவு கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி அனுமதி அளித்துள்ளதாக கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அனுமதி அளித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் IAS அதிகாரிகளான KS கந்தசாமி மற்றும் K. விஜய கார்த்திகேயன் ஆகியோருக்கு எதிராக வழக்கு தொடர மத்திய அரசு இன்னும் அனுமதி அளிக்கவில்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணை செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.